இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. நகரின் முக்கிய சாலைகள், பொதுக்கூட்ட தலங்கள், அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் ஆகிய அனைத்திலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையின் செயல்பாடு பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் இன்று காவல்துறை தலைமையகத்திற்கு வருகை தந்து பாராட்டு விழாவை நடத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஷாலினி சிங் IPS, காவல்துறை இயக்குநர் சத்யசுந்தரம் IPS, காவல்துறை துணைத் தலைவர் AK லால் IPS, கலைவாணன் IPS, ராகு IPS, திவ்யா IPS, லக்ஷ்மி சௌஜன்யா IPS, நித்யா ராதாகிருஷ்ணன் IPS உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டார்கள். விழா இறுதியில் காவல்துறையின் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி நல்லவாடு தெற்கு மீனவ கிராமத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழா கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரியில் நல்லவாடு, புதுக்குப்பம், நரம்பை, பனித்திட்டு, பூரணாங்குப்பம், அரியங்குப்பம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் நல்லவாடு தெற்கு கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் அரியங்குப்பத்திலிருந்து தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமிக்கு சுமார் 2,25,000 ரூபாய் மதிப்பில் 10 ரூபாய், 20 ரூபாய், 100, 200 மற்றும் நாணயங்கள் மற்றும் சாக்லேட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமியை போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். வாழ்த்துக்கள். ஐயனுக்காக பண்ணது அவ்வளோ வாழ்த்துக்கள். பாருங்க புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி பிரம்மன் சிலைக்கு ஒட்டியுள்ள சாலை சுமார் 3,87,000 ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், இதேபோன்று அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ராமஜெயம் நகர் பிரியங்கா ஸ்டீல் ஹவுஸ் அருகே சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்த 2 பூஜைகளிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி களித்தத்தல் குப்பத்தில் அமைந்துள்ள வனக்ல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு SCI MIT 26 என்ற தலைப்பில் மாநில மற்றும் தேசிய அளவிலான பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்போ சிறப்பாக நடைபெற்றது. மணக்ல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர், நிர்வாக இயக்குநர் மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் அவர்கள் விழாவை துவக்கி வைத்தார். ஸ்கிமெட் 26 ப்ராஜெக்ட் எக்ஸ்போவில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 400க்கும் மேற்பட்ட தங்களது புதுமையான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தினர். தலைமை விருந்தினர்களாக விநாயக பாபு, மேலாண்மை இயக்குநர் 4 செமி டெக்னாலஜி PVT Ltd பெங்களூர்,
முனைவர் ராம் பிரபு இணை இயக்குனர் மற்றும் விஞ்ஞானி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு அமைச்சகம், பெங்களூரு மற்றும் முத்து கார்த்திகேயன், எம்ஐ சாஃப்ட்வேர் சொல்யூஷன், சென்னை கலந்து கொண்டு மாணவர்களின் திட்டங்களை ஆய்வு செய்து சிறந்த திட்டங்களுக்கு பரிசு தொகைகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். ரூபாய் 50,000 போட்டியின் இறுதி முடிவுகளின்படி வெளிப்பிரிவு போட்டியாளர்களில் முதல் பரிசு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் கலசலிங்கம் ஆராய்ச்சி மற்றும் கருணாநிதி கல்விக் கல்லூரிக்கு தலா ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு 2 அணிகள் வெற்றி பெற்றன. இரண்டாம் பரிசு ரூபாய் 25,000 செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் மீனாட்சி சுந்தரராஜன் பொறியியல் கல்லூரிக்கு தலா ரூபாய் 12,500 வழங்கப்பட்டு 2 அணிகள் தேர்வு செய்யப்பட்டன. மூன்றாம் பரிசு ராஜ்லால் காந்தி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் என்ஆர்ஐ தொழில்நுட்ப கல்லூரிக்கு தலா ரூபாய் 7,500 வழங்கப்பட்டு 2 அணிகள் பாராட்டப்பட்டன. மேலும் ஆறுதல் பரிசாக தலா ரூபாய் 3,000 வழங்கப்பட்டு 18 அணிகள் சிறப்பிக்கப்பட்டன. உள்பிரிவு போட்டியாளர்களில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, மயிலம் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழக மாணவர்களிடையே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்பிரிவில் 10 அணிகளுக்கு தலா ரூபாய் 1000 மதிப்பிலான ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. மூன்றாம் பரிசாக 3,750 வீதம் 2 அணிகளுக்கு வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசாக ரூபாய் 5,000 வீதம் 2 அணிகளுக்கு வழங்கப்பட்டது. முதல் பரிசாக தலா ரூபாய் 7,500 வீதம் 2 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன. இவ்விழாவில் மின்னணுவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சண்முக சுந்தரம் மற்றும் குழு ஒருங்கிணைத்திருந்தனர். பேராசிரியர் சுமித்ரா அவர்கள் நன்றி உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. ஸ்கிமெட் 26 நிகழ்வு மாணவர்களின் அறிவியல் திறன், புதுமை சிந்தனை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் வருடந்தோறும் மாசிமகம் விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்திலும் சங்கரபரணி ஆற்றங்கரையிலும் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மதத்தில் மக நட்சத்திர தினத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. வேத மந்திர ஓசைகளுடன் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் உற்சவர் வீதியுலா வந்து ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டு வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்தனர். இதில் கலந்து கொள்ள வருகை தந்த பக்தர்களுக்கு மங்களம் தொகுதி பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பாஜக பிரமுகர் PRT பிரபு தலைமையில் மங்களம் தொகுதி மேல் திருக்காஞ்சி பாஜக பிரமுகர் பாரத் ஏற்பாட்டில் அவரது முன்னிலையில் சுமார் 2,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு அன்னதானம், தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டது. விழாவில் பாஜக நிர்வாகிகள் வினோத், நரேஷ், ஜீவா, கோபி, அரவிந்த், அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர் மேல் திருக்காஞ்சி பரத் செய்திருந்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CBSE பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு நடைபெற்றது. இப்பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி பகுதியில் +2 தேர்வினை 84 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 6,979 பள்ளி மாணவர்களும் 173 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான இன்று மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு தொடங்கும் முன்பாக காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடம் வினாக்களை படித்து பார்க்கவும், 5 நிமிடம் விடைத்தாளில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்து சரிபார்க்கவும் என மொத்தம் 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு காலை 10:15 மணிக்கு விடைகளை எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மதியம் 1:15 மணிக்கு தேர்வு முடிவுற்றது. மேலும் வினாத்தாள் கட்டுகளை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்களும் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும், காரைக்கால் பகுதியில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களுக்குள் செல்போன் உள்ளிட்ட எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தது.
தேர்வு மையத்திற்கு வருவதற்கு முன்பு காலையில் தங்களது பெற்றோருடன் கோவிலுக்கு சென்ற மாணவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இன்று துவங்கிய +2 பொதுத் தேர்வானது இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் வருடந்தோறும் ஆன்மீகம் விமர்சையாக கொண்டாடப்படும் மாசிமக திருவிழா இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்திலும் சங்கரபரணி ஆற்றங்கரையிலும் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்க புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். அதன்படி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி வில்லியனூர் பகுதி மற்றும் மங்களம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தினை சுகுமார், சத்யா, மாணிக்க வாசகர், கணேஷ், ராம்கி ஆகியோர் ஏற்பாட்டில் அவர்களது தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வசந்த்ராஜ், அருண்குமார், மோகன், மோகனா, தனலட்சுமி, மஞ்சு, சஞ்சீவ் குமார், குணசேகர், திருவரசன், தனுஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 2021, 22, 23, 24 என 19ஆம் ஆண்டு முதல் 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா 4 அமர்வாக 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் தங்கப்பதக்கம் மற்றும் முதன்மை பெற்ற மாணவர்கள் என 6100 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். இப்பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினர்களாக புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு முன்னாள் தலைவர் சீதாராம், இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் சிந்துர கணபதி, புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சேதனத்தம் பாண்டிய நகரில் முதல் தெரு, 2ஆம் தெரு மற்றும் 3ஆம் தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 28,90,000 மதிப்பீட்டிலும், உசுட்டேரி கன்னியம்மன் கோல்டன் சிட்டிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 6,60,000 மதிப்பீட்டிலும், உசுட்டேரி ஸ்ரீராம் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 14,80,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் சப்தகிரி அவென்யூ பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 29,30,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சுப்புலட்சுமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 8,90,000 மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் அமர்தா கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 29,30,000 மதிப்பீட்டிலும், கரசூர் சுப்ரீம் நகர் பகுதிக்கு புதிய குடிநீர் குழாயுடன் கூடிய கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு தந்திரக்குளம் முதல் பெரிய ஏரி வரை உள்ள ஓடைக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 1,83,85,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. மொத்தம் ரூபாய் 1,16,33,108 மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் RK நகர் ஃப்ரெண்ட்ஸ் நடத்தும் 2ஆம் ஆண்டு மீன்நுனி கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல் பரிசு வென்று M பிரதர்ஸ் மண்ணாடிப்பட்ட அணியினருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சார்பாக அரியங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் அவர்கள் பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். 2ஆம் பரிசு வென்ற பாண்டியன் பிரதர்ஸ் அரியங்குப்பம் அணியினருக்கு புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். 3ஆம் பரிசு வென்ற RK நகர் ஃப்ரெண்ட்ஸ் அரியங்குப்பம் அணியினருக்கு புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் அரியங்குப்பம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சந்திரமோகன் பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். 4ஆம் பரிசு வென்ற APG பம்புப்பட்டு அணியினருக்கு புதுச்சேரி பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் ஆடல் அரசன் அவர்கள் பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். 5ஆம் பரிசு பொம்மையார்பாளையம் அணியினருக்கு பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. 6ஆம் பரிசு வென்ற மதுஷா ஃப்ரெண்ட்ஸ் கொம்பாக்கம் அணியினருக்கு அரியங்குப்பம் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா என்கிற வேலுசாமி பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். மேலும்
7ஆம் பரிசு வென்ற குகன் ஃப்ரெண்ட்ஸ் அரியங்குப்பம் அணியினருக்கு ஆர்கே நகர் அதிமுக வார்டு செயலாளர் பாலு அவர்கள் பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். 8ஆம் பரிசு வென்ற ஆனந்த் ஃப்ரெண்ட்ஸ் அரியங்குப்பம் அணியினருக்கு பாஜக மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுவை பாமக மாநில துணை அமைப்பாளர் சிவராமன் சுழல் கோப்பை மற்றும் சீருடை வழங்கினார். மேலும் சீருடை அன்பளிப்பு சக்திவேல் XMC திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் மற்றும் ரொட்டரியன் சுரேஷ்குமார் பழனி ஆண்டவர் குரூப்ஸ் அவர்கள் மற்றும் ஆனந்தகுமார் BCom LLB பாஜக அரியங்குப்பம் அவர்கள் சீருடை அன்பளிப்பு அளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கு பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் ராஜ் உணவு அன்பளிப்பு அளித்தார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சரண், கோகுல், விக்னேஷ், அருண், விக்னேஷ், சரவணன், ஹரி, தாமு, வருண், வினோத், பிரதீப், விஸ்வா, குமரவேல், பத்மநாதன், ஃபருக், பிரவீன், நிதிஷ், யுவராஜ், பிருத்வி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். ரூபாய் 1142 கோடி மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை துவக்கி வைத்தும் மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக ரூபாய் 2700 கோடி மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவானது புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் விழாவில் பங்கேற்க முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் பாஜக நிர்வாகியும் முன்னாள் கவுன்சிலருமான சத்யராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் சின்னத்தம்பி, செல்வ கணபதி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதி பாஜக நிர்வாகிகள் மரப்பாலம் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக சென்று விழாவில் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர் முன்னாள் கவுன்சிலருமான சத்யராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.